ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் பற்றி கேட்ட கேள்வி பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் தாங்க இதோட சேர்மனாக வந்துட்டு இருப்பார். ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா 1971 வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். யாரோட பீரியட்னா கலைஞரோட பீரியடில் தான் வந்து இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னா, மாநிலத்தோட வளர்ச்சியில் வந்துட்டு அரசுக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஒரு உயர் ஆலோசனை அமைப்பாக வந்து செயல்படுது. ஸோ சென்ட்ரல் லெவலில் நிதி ஆயோக் எப்படி வந்துட்டு ஒரு ஆலோசனை கூறுற ஒரு அமைப்பாக இருக்கோ, அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்துட்டு அரசுக்கு வந்து ஆலோசனை வழங்குகிற ஒரு அமைப்பாக செயல்பட்டு இருக்கு. ஸோ இதோட துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முனைவர் ஜெயரஞ்சன் அப்படிங்கிறது தான் இப்போ இதோட செயல் துணைத் தலைவராக வந்து இருக்கார். ஸோ இவர் வந்துட்டு ரீசெண்டாக இப்போ தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு 2021 வந்துட்டு 10 மெம்பர் பாடியாக வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த அமைப்பில் வந்து எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மெம்பர். ஸோ இது வந்து ஒரு 10 மெம்பர் பாடி. ஸோ அவ்வளோதான் கைஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.